தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு பிடிஓ அலுவலகத்திலேருந்து புதிய வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு மினிமம் நீங்கள் 10th அல்லது 12th அப்படி இல்லை அப்படின்னா எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. அப்போ ஒரு டவுட் வரும், சரி அப்போ ஆட்களை எப்படி தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ மட்டும்தான், நேர்காணல் வச்சு மட்டும்தான் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த இன்டர்வியூவோட ப்ராசஸ் முடிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் காப்பி வச்சு அனுப்புகிறீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த 2 ப்ராசஸும் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு உள்ளே போயிடலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தால் போதும். அவங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டெலாம் எதுவும் சொல்லலை, 18 வயது பூர்த்தி அடைந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒன்று நேரில் கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தபால் மூலிமா சப்மிட் பண்ணலாம். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன்லாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைன் மூலிமா மட்டும்தான். அதுவும் இந்த 2 ஆப்ஷன் தான், ஒன்று நேரில் இல்லை தபால் மூலிமா. அப்படி விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 23 ஆகஸ்ட் 2024 அப்ளை பண்ணணும். அதுவும் சாயந்தரம் 5 மணிக்குள்ளே தான் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ஷன் தான். இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதி விருப்பம் இருக்க ஆண் பெண் இருபாலரும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலும் இருந்து வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே எடுத்துனே என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிக்கும் பதவி பெயர் என்ன, நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ரைட் சைட் டாப்பில் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கம்பல்சரி ஒட்டி தான் அனுப்பணும். ஃபஸ்ட் எடுத்துனியே பெயர் தான் கேட்டிருக்காங்க. அதை 2 இதில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் 2லையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். 2வது தந்தை அல்லது கணவர் பெயர், நீங்கள் எந்த பெயரை மென்ஷன் பண்ணுவீங்களோ அந்த பெயரை ரெகுலராக எதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்குவீங்களோ அதை பண்ணிக்கோங்க. 3வது பார்த்தீங்கன்னா கைபேசி எண், அதாவது உங்கள் மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் கட்டாயம் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த 4வது பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த தேதி மற்றும் வயது. பிறந்த தேதியை அவங்க ஒரு ஃபார்மேட் சொல்லியிருப்பாங்க. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா date/month/year அந்த மாதிரி ஃபார்மேட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கூடவே ஏஜ், அந்த ஏஜ் நீங்கள் எதை வச்சு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 ஜூலை 2024 அதை கால்குலேட் பண்ணி அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் என்ன அப்படிங்கிறதையும் 2யுமே மென்ஷன் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த்தும் மென்ஷன் பண்ணணும், ஏஜும் மென்ஷன் பண்ணிக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மதம் மற்றும் சாதி, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்க, இந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா இல்லை இதர மதத்தினரா, அதே மாதிரி நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஏதாவது முன் அனுபவம், இது கட்டாயம் கிடையாது, இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி இதை மென்ஷன் பண்ணணும் தேவையில்லை. அப்படி நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் கம்பல்சரி வச்சு தான் ஆகணும், சரிங்களா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வட்டாரத்தை சார்ந்தவங்க, எந்த வட்டத்தை சார்ந்தவங்க, எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க, அதாவது பிளாக், தாலுக் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முகவரி, அட்ரஸ், நீங்கள் இப்போ இருக்க ப்ரெசண்ட் அட்ரஸ், டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அந்த கீழே வந்தீங்க அப்படின்னா என்ன ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்ன ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸை வச்சு அனுப்புகிறீங்களோ
அதில் எல்லாத்தையுமே செல்ஃப் அட்டஸ்டட் சைன் பண்ணி தான் நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய கையெழுத்தை ஒவ்வொரு ஜெராக்ஸ் காப்பிலையும் போட்டு அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விண்ணப்பதாரரின் கையொப்பம் உங்களுடைய சைனை இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் போட்டு அனுப்பிச்சிக்கோங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வச்சு ஒன்று நேரடியாகவோ இல்லை தபால் மூலியமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா, மேலே டாப்லேயே உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. 23/8/2024 அன்று மாலை 5 மணிக்குள் நாங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, 2 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், உதவியாளர் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு நீங்கள் எனி டிகிரி படித்து யாராக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். கூடவே கம்ப்யூட்டருக்கான நாலேஜ் வேணும், சர்டிஃபிகேட் தேவை கிடையாது. நாலேஜ் இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதாவது கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி நான் பேசிக்கான விஷயமெல்லாம் எனக்கு ஒர்க் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் 10th பாஸ், அதுக்கு மேலே நான் 12th ஐடி இதுக்கெல்லாம் நான் படிச்சிருக்கேன் அப்ளை பண்ணக்கூடாதுன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த வேலைவாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத ஊதியம் அப்படின்னா அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 15,000 ரூபாயும் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டுக்கு 10,000 ரூபாயும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். 23/8/2024 மாலை 5 மணிக்குள் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, எந்த அட்ரஸுக்கு நாங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி அப்படிங்கிறது இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. எந்த அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயற் செயலாளர், மாவட்ட நலச்சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், காந்திஜி ரோடு, நியர் எல்ஐசி பில்டிங், தஞ்சாவூர் 613001. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அவங்க ஆஃபீஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க 04362273503. இந்த நம்பருக்கு நீங்கள் ஆஃபீஸில் கால் பண்ணி கேட்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வைங்க, இல்லாட்டி தேவையில்லை. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வச்சு மொத்தமாக பேக் பண்ணி டைரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா தபால் மூலிமா சப்மிட் பண்ணுங்கள். 23 ஆகஸ்ட் 2024 லாஸ்ட் டேட் சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.